தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் மாஸ்டர் திட்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது முடித்து விடலாம். அப்படி முடித்து விட்டால் தமிழகத்திலே இரண்டே கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் என அந்த நிபந்தனையை கொண்டு வந்து விடலாம் என ஒரு சில நபர்கள் நினைத்தாலும் அதிமுகவை எப்பொழுதும் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது அதிமுகவுடைய அடிமட்டத்துடன் இருக்கும் வரைக்கும் அவங்க அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து போகிற நபர்கள் போய்கொண்டே இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. அதிமுகவின் மீது விசுவாசமா இருக்கிறவர்கள் இருக்கும் வரை அதிமுக உயிர்ப்புடன் தான் இருந்து கொண்டிருக்கும். இதுவரைக்கும் போன தோல்விகள் எல்லாம் விட்டுவிட்டு இதற்கு மேல் நாம் ஒரு தோல்விகளை கூட சதித்துவிடக் கூடாது. அதுவும் வருகின்ற இடைத்தேர்தலாகட்டும், அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடைய பலத்தை நாம் காட்டியே ஆக வேண்டும். நம் இயக்கத்தை விட்டு வேறொரு இயக்கத்துக்கு போனவர்களுக்கு நாம் சாட்டையடி என்பது கொடுத்தே ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக மாவட்ட செயலாளர் கூட்டம், ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நேற்று தினம் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக வெற்றி கழக ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்காது என்றும் வெறும் கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்றும் அதிரடியாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் தேர்தலில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மிகவும் சகஜமான ஒன்று என நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் நாமும் முழுமையாக வெற்றி பெற்றால் மீண்டும் மாநில ஆட்சி எளிதாக பிடித்து விடலாம் என்றும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறாராம். அதனால் உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர் தேர்வில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய விசுவாசமானவர்களுக்கு மட்டுமே வேட்பாளராக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக நாம் அதிகப்படியான இடங்களில் வெற்றி வேகை சூட வேண்டும். அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் மாநில அளவில் இருக்கக்கூடிய 2031 வரக்கூடிய தேர்தல் நம் கையில் தான் இருக்கும். அடுத்து வேறு யாரும் ஜெயித்து விட முடியாது. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலிலே அதிமுகவிற்கு விசுவாசமாக வேலை செய்யக்கூடிய அடிமட்டத்தினருக்குத்தான் பதவிகள் என்பது கொடுக்க வேண்டும், வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும். பணம் காசு படைத்தவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், பணம் காசு என்பது தேவை கிடையாது. வரக்கூடிய காலங்களிலே மதிப்பு மரியாதை, மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள், மக்கள் எந்த அவர் மீது எவ்வளவு விசுவாசம், அதாவது நம்பிக்கை என்பது வைத்திருக்கிறார்கள், இது போன்ற கருத்துக்களை வைக்கக்கூடிய அந்த நபர்களை தான் வாய்ப்பு என்பது கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்திலே பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக, திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே மிகப்பெரிய போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.